ஹாவ் அ கப் ஆஃப் வாட்டர், ஒரு கப் தண்ணீர் குடிக்கவும். ஒரு கப் தண்ணி குடி அப்படிங்கிற மீனிங்கும் எடுத்துக்கலாம். பெரியவங்களா இருந்தால் ஒரு கப் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஹாவ் ஒன் மோர் தோசா, இன்னொரு தோசை சாப்பிடு அல்லது இன்னொரு தோசை சாப்பிடுங்கள் அப்படியும் எடுத்துக்கலாம். இன்னொரு தோசை எடுத்துக்குங்க அல்லது இன்னொரு தோசை எடுத்துக்கோ அப்படி சொல்கிற மீனிங்கும் எடுத்துக்கலாம். ஹாவ் சம் மோர் ரைஸ், இன்னும் கொஞ்சம் சாதம் எடுத்துக்கோ அல்லது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாதம் சாப்பிடு அப்படி சொல்லலாம். பெரியவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சாதம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாதம் எடுத்துக்குங்க அப்படிங்கிற மீனிங் இது வரும். ஹாவ் திஸ் ஜூஸ், இந்த ஜூஸை எடுத்துக்கோ, இந்த ஜூஸை குடி, இந்த ஜூஸை எடுத்துக்குங்க, இந்த ஜூஸை குடிங்க அப்படிங்கிற மீனிங் இது வரும். இதே போல் ஹாவ் அ ட்ரிங்க், ஹாவ் அ ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறது காஃபி, டீ அல்லது ஜூஸ் எது வேணுமோ எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு கப்பு லிக்யூடாக குடிக்கிறதுக்கு ஹாவ் அ ட்ரிங்க் சொல்லலாம். ஹாவ் அ பாத், குளியல் எடுத்துக்கொள், அதாவது போய் குளி, பெரியவங்களா இருந்தால் போய் குளிங்க. ஹாவ் அ பாத். ஹாவ் திஸ் மணி, இந்த காசை எடுத்துக்குங்க, இந்த காசை வாங்கிக்குங்க, பணம் கொடுத்து இதை வச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஹாவ் திஸ் மணி அப்படி சொல்லலாம். பெரியவங்களா இருந்தால் இந்த பணத்தை வச்சுக்குங்க அப்படின்னு கொடுக்கலாம். நம்மளை விட சின்னவங்களா இருந்தால் இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கலாம். ஹாவ் அ குட் டைம், இதெல்லாம் வாழ்த்துறது. ஹாவ் அ நைஸ் டே சொல்கிற மாதிரி ஹாவ் அ குட் டைம், உனது நேரம் நல்ல நேரமாக இருக்கட்டும் அப்படி சொல்லலாம். ஹாவ் அ குட் ஸ்லீப், நல்ல தூக்கம் எடுத்துக்கொள் அல்லது நல்ல தூக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. ஹாவ் அ ரெஸ்ட், சிறிது ஓய்வு எடுத்துக்கொள். ஹாவ் சம் ரெஸ்ட் அப்படியும் சொல்லலாம். ஹாவ் அ ரெஸ்ட் அல்லது ஹாவ் சம் ரெஸ்ட், சிறிது ஓய்வு எடுத்துக்கொள்.